தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து வரும் நிலையில் கடந்த ஒரு சில வாரங்களாக பாஜகவுடன் திமுக நட்பு பாராட்டி வருவது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் திமுக தலைவர் கருணாநிதியின் 100ஆண்டு விழா சென்னையில் நேற்று நடைபெற்றது. இந்த விழா அரசு விழாவா அல்லது திமுக பாஜக இணைந்து நடத்தும் விழாவா என கேள்வி எழுப்பும் வகையில் இரண்டு கட்சி நிர்வாகிகளும் ஒன்று கூடி விழாவை நடத்தியுள்ளார்கள். இந்த விழாவிற்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையேற்று இருந்தார். பிரதமர் மோடி கருணாநிதியின் சேவைகளை புகழ்ந்து வாழ்த்து செய்தி வெளியிட்டிருந்தார். முதலமைச்சர் ஸ்டாலினோடு பிரதமருக்கு நன்றி தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சிக்கு வரும்படி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருந்தார். இதனை ஏற்ற அண்ணாமலையும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் கருணாநிதி நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து மரியாதையும் செலுத்தியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்படுவதாக பேச்சு அடிபட்டது. குறிப்பாக மத்திய பாஜகவிற்கு பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் மோடி திமுகவிற்கு வலை வீசுவதாக கூறப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக பாஜக இடையே ரகசிய உறவு இருப்பதாக தெரிவித்தார். அந்த நிலையில் இந்த பேச்சுக்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது விளக்கமும் கொடுத்துள்ளார். திருவொற்றியூர் முன்னாள் அமைச்சர் KPP சாமியும் தற்போதைய திமுக MLA KP சங்கரின் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். அப்போது பேசிய அவர், கலைஞர் 100ஆண்டு நினைவு நாணயம் நேற்று வெளியிடப்பட்டது. கலைஞரின் நினைவிடத்தை பார்க்க வேண்டும் என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கே நேரில் சென்று பார்வையிட்டார். திமுகவினர் பேசுவதை விட சிறப்பாக ராஜ்நாத் சிங் கலைஞர் கருணாநிதி தொடர்பாக அதிகமாக பேசினார். தனது உள்ளத்தில் இருந்ததை பேசினார் ராஜ்நாத் சிங். ராஜ்நாத் சிங் கலைஞரை பற்றி பேசியதை சிலரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என தெரிவித்த ஸ்டாலின், கலைஞர் கருணாநிதிக்கு வெளியிடப்படும் நாணயத்தில் இந்தி உள்ளது என விமர்சிக்கிறார். அனைத்து தலைவர்களுக்கும் நாணயம் வெளியிடும் போது இந்தி ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்கும் என தெரிவித்தார். இது கூட எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியவில்லை என கூறினார். கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழா திமுக நடத்திய நிகழ்ச்சி இல்லை, இது மத்திய அரசு நிகழ்ச்சி என்பது கூட தெரியாத என கேள்வி எழுப்பியவர், இதன் காரணமாக ராகுல் காந்தி பங்கேற்கவில்லை என தெரிவித்திருக்கிறார். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அழைத்து நாம் நிகழ்ச்சி நடத்தியதில் திமுக பாஜகவுடன் ரகசிய உறவு வைத்திருக்கிறது என்ற ஒரு செய்தியை பரப்புகிறார்கள். இது தொடர்பாக ஒவ்வொருவரும் பல கோணத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எந்த விதமான ரகசிய உறவும் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவையில்லை என குறிப்பிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமியை போல உருண்டு போய் பதுங்கி போய் பதவி வேண்டிய தேவை திமுகவிற்கு கிடையாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.